பிஸி ஷெடியூலில் வந்து போயிட்டுருக்கோம். அப்போ என்னடா இது பண்ணுறது, எந்த மாதிரி இது வந்து எனக்கு சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அந்த மாதிரி டைமில் தான் வந்துட்டு ரெண்டல் அசெட் இவங்க வந்துட்டு எனக்கு ஃபுல் கைட் பண்ணாங்க. மேம் நீங்கள் ஒன்றும் டென்ஷனே வேண்டாம், எங்களுக்கு இது மாதிரி வந்துட்டு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கோ எல்லாம் வந்து ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன குவான்டிட்டி உங்கள்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு கூட நீங்கள் போட்டிங்கன்னா வித்தின் மினிட்ஸில் வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் டக்குன்னு நீங்கள் எழுதிட்டு நீங்கள் வந்து டக்குன்னு பில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம இப்போ தான் வந்து ஃபீல்டு வந்திருக்கோம். ஃபீல்டு வரும்போது அப்படின்னா இப்போ மளிகை கடைக்காரங்கன்னா ஸ்பாட்டில் அவங்க வந்து மைண்டில் வச்சுமா டக்குன்னு போட்டுடுவாங்க. ஆனால் அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்பீடாக பண்ண முடியாது இல்லையா. ஆனால் இவங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது. அந்த வழி வந்துட்டு பில்லிங் பண்ணுறது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம ஸ்பாட்டில் வந்து ஒன் டே வந்து தான் நம்ம வந்து ரெண்ட் கொடுக்குறோம். இன்றைக்கி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நாளைக்கு இதே டைமுக்கு வந்து 24 ஹவர்ஸில் நம்மளுக்கு ரிட்டர்ன் வந்துடும் அந்த ப்ராடக்ட்ஸ். அப்படி இருக்கும்போது நம்ம எதனா ப்ரைஸஸ் என்ன டிஸ்கவுண்ட் பண்ணுறது கொள்வது எல்லாமே வந்து அந்த பில்ஸ்லேயே வந்து எல்லாமே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபுல் கைட் பண்ணாங்க. அந்த ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது என்ன ஏது எனக்கு ஒன்றுமே தெரியவே தெரியாது. நானும் பிஸி ஷெடியூல், அவங்களும் பிஸி ஷெடியூல், ஆனாலே என்னை ரொம்ப ஃபாலோ பண்ணி எப்படியோ கேஷ் பண்ணி அப்புறம் எப்படி அந்த ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணி, ஏன்னா நானும் பிஸியில் இருக்கிறதுனால எனக்கு டைமே இல்லை அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு. ஆனாலும் அவங்கள வந்து ஒன்றும் தொந்தரவு இல்லை, மேம் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்க சொல்லுங்கள், நான் அவங்க வந்து பண்ணித்தரேன் சொல்லிட்டு ஒரு அசிஸ்டண்ட் சதீஷ்னு சொல்லிட்டு அந்த ஷாபியா மேமும் சதீஷன் தான் ரொம்ப கைட் பண்ணாங்க எனக்கு. ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு என் கடையில், ஏன்னா என் கடையில் வந்து அப்படியே ஃபுல் திங்ஸ் வந்து அப்படியே இருக்கும், எனக்கு எடுத்து வைக்கிறதுக்கு கூட டைம் இருக்காது. ஒர்க்கர்ஸ் வந்து நான் பேமெண்ட் பண்ணுறேன் நீங்கள் வந்து வேலை செய்யுங்கன்னா கூட அவங்க மேம் நீங்கள் இருந்தால் தான் வருவோம், இல்லைன்னா நாங்கள் வரமாட்டோம் சொல்லிட்டு அவங்களும் எனக்கு கை கொடுத்தாங்க. ரொம்ப பிரச்சனை இல்லை அந்த டைமில். சதீஷ் மேம் நீங்கள் எதுவும் தலைக்கு எடுத்துக்காதீங்க, நான் வரேன் வாங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டே ஃபுல்லு ஹோல் டே எனக்காக இருந்து அவங்களே ஒரு பேட்டர்ன் வந்து ஹேங்கரில் போட்டு ஃபோட்டோஸ் எடுத்து என்னென்னலாம் நான் சொல்லிட்டு இருக்கணும், அதோட மெஷர்மெண்ட்லேருந்து சைஸ்லேருந்து அந்த காஸ்டியூம்ஸ்க்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் வேணுமோ அதெல்லாமே வந்து அவங்க ஃபுல் வந்து எனக்கு ஃபோட்டோ செக்ஷன்ஸ்லாம் எடுத்து கொடுத்து எனக்கு ஃபுல் அப்லோட் பண்ணி ரொம்ப நல்லா வந்து கைட் பண்ணுறாங்க. ரொம்ப எக்ஸலண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க கூட இருந்தால் நம்ம லைஃப் ஜர்னி வந்து ரொம்ப நல்லா ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது வந்து நம்ம வந்து ஒரு 4 காசு சம்பாதிக்கணுன்ட்டு தான். இப்போ வந்து எல்லா இடத்துலையும் வந்துட்டு நம்ம ப்ராடக்ட் கொடுத்துருப்போம், ஆனால் அதோட பில் வந்து கலெக்ட் பண்ண முடியாத சூழ்நிலை நம்ம இருப்போம். நீங்கள் என்ன நினச்சிக்கோ, கஸ்டமரே எனக்கு ஃபோன் பண்ணி தான் பேமெண்ட் பண்ணுறாங்க, மேம் எவ்வளோ பேமெண்ட் பண்ணி இவ்வளோ தான் அது சொல்லிட்டு அவங்களே எனக்கு பில் போட்டு எனக்கு அனுப்புவாங்க, நான் அனுப்புறத அவங்க எனக்கு அனுப்புவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைலாம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க இந்த ஆப் கொடுக்கும்போது எனக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு.